Hello, Makkale, ladies and gentlemen, boys and girls, welcome to the Football Odyssey Tamil. So, Manchester United finally under Ruben Amorim two back-to-back games வந்து பிரீமியர் லீக்ல வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ரூபன் ஆமரிம் வந்து ஒரு வருஷம் ஆகப்போகுது. இப்பதான் 2 பேக் டு பேக் கேம்ஸ் வந்து ரூபன் ஆமரிம்க்கு கீழ இப்போ வின் பண்றாங்க. ரொம்ப நாளா அந்த மீடியா கிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அப்புறம் சோசியல் மீடியா எல்லாத்துலயும் போயிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ரூபன் ஆமரிம் வந்து பேக் டு பேக் வின்ஸ் வந்து பிரீமியர் லீக்ல எடுத்ததே இல்ல. யூரோப்பா லீக்ல எப்படியோ எடுத்துட்டான். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. பட் பிரீமியர் லீக்ல அவன் வந்து வின் பண்ணல பேக் டு பேக் கேம்ஸ். ஸோ அவன வந்து சாக் பண்ணணும். இந்த ஒரு நரேட்டிவ் வந்து போயிட்டே இருந்துச்சு. பட் இப்போ ரூபன் ஆமரிம் அத உடைச்சு தள்ளிட்டு சண்டர்லேண்ட் அண்ட் லிவர்பூல் இது 2 கேமையும் வந்து வின் பண்ணியிருக்கான். லிவர்பூல், சண்டர்லேண்ட் 2மே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாமினேட்டிங் கேம் தான் சொல்லணும். சண்டர்லேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப டாமினேட்டிங் கேம். பட் லிவர்பூல் கிட்டத்தட்ட டாக்டிக்கலி ரூபன் ஆமரிம் வந்து ஒன் த மேட்ச் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இந்த வீடியோல டாக்டிக்கலி இந்த மேட்ச் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஜோர்ஜன் கிளாப் இருக்காப்ல இல்லையா? ஃபார்மர் லிவர்பூல் மேனேஜர். அவர் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்ல. அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நெறைய பேரு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, இட்ஸ் ஃபுட்பால் ஓடிசி தமிழ். ஸோ டெய்லி ஃபுட்பால் நியூஸ் அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் நியூஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து டெய்லி வந்துட்டே இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் யுனைட்டட் வந்து லிவர்பூலோட ஹோம்க்கு போனாங்க. லிவர்பூல் ஆல்ரெடி டாப் ஆஃப் த டேபிள். ஒன்லி 1 கேம் தான் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. சாரி 2 கேம்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க பிரீமியர் லீக்ல. அண்ட் ஆல்ரெடி யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக்லயே ஒரு கேம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேக் டூ பேக் லாஸஸ்க்கு அப்புறம் யுனைட்டட் வந்து நம்ம ஹோமுக்கு வராங்க. ஈஸியா அவனுங்கள தோற்கடிச்சிடலாம். நம்ம வந்து எப்பல்லாம் இந்த மாரி டவுன்ஃபால்ல இருக்கமோ, அப்பல்லாம் வந்து இந்த மாரி ஈஸியான டீம் யுனைட்டட் வந்து நம்மள்ட்ட வந்து அடி வாங்கிட்டு போயிருவானுங்க. அப்படி தான் நெனச்சுக்கிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாவும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாவும் சரி, லிவர்பூல் மேன் யுனைட்டட துவம்சம் பண்ண போறானுங்க. 7-0 வரப்போகுதா, 10-0 வரப்போகுதா அப்படின்னு தெரியாம நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் இந்த மேட்ச் வந்து டோட்டலி அப்சைட் டவுன் பண்ணி விட்டாப்ல அமோரிம். ஏன்னா, டாக்டிக்கலி ஹி மேட் அ ஜீனியஸ் மூவ் அப்படி தான் சொல்லியாகணும். பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இதே லைன் அப் தான் பிரென்ட்ஃபோர்ட் கூடயும் யூஸ் பண்ணான். பட் சம் சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் அந்த பேக் லைன் வந்து இதே பேக் லைன் தான். அப்ப ஒரு ஸ்டிங்கர போட்ட பயலுக, இப்போ வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ போட்டுருக்கானுங்க. அத பத்தி நம்ம பேச போறோம். அதுவும் ஒரு டாபிக்கா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஹாரி மெகுவயர், ஹாரி த மாஸ்டர் கிளாஸ் மெகுவயர் அப்படின்னு தான் சொல்லியாகணும். பிகாஸ் 2, 3 இயர்ஸா சரி, அவன வந்து 2020ல நம்மாளு வந்து மேன் யுனைட்டட் வந்தாப்லன்னு நெனைக்கிறேன். 80,000,000 நியர்லி 80,000,000 ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் குடுத்து, த மோஸ்ட் என்ன சொல்றது? எக்ஸ்பென்சிவ் சென்டர் பேக் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அவன வந்து மேன் யுனைட்டட் கொண்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சைனிங்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, 2023 வரைக்குமே ரொம்ப மோசமா இருந்துச்சு. எரிக் டென் ஹாகோட ஒரு சீசன் நல்லா ப்ளே பண்ணாப்ல. அதாவது நம்ம வந்து அந்த எஃப்ஏ கப் வின் பண்ணியிருப்போம். அந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ப்ளே பண்ணான். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயரும் நல்லா ப்ளே பண்ணான். அண்டர் ரூபன் ஆமரிம் ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணான். 1 இயர் வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த ஆப்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் பிரென்ட்ஃபோர்ட் கூட அந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போகல. ஏன்னா, சென்டர் பேக்கா இருந்தா லாஸ்ட் மேனா இருந்தா அவனுக்கு அந்த பேஸ் இல்ல. பட் இந்த மேட்ச் ஹி இஸ் மேட் அ மாஸ்டர் கிளாஸ். அத பத்தி தான் நான் வந்து லேட்டா பேசணும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து அடுத்த டாபிக் போவோம். பட் மெக்வாயர் எப்பல்லாம் யுனைட்டட் வந்து கிளட்ச் சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ, எப்பல்லாம் கோல்ஸ் வேணுமோ, அப்போல்லாம் செட் பீஸஸ்லயும் சரி, ஓப்பன் பிளேலயும் சரி, ஃப்ரீ கிக்லயும் சரி, கோல வந்து அந்த ஹெட்டர் வழியாவோ, இல்ல ஒரு டேப் இன் வழியாவோ அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்காப்ல. மேன் யுனைட்டடுக்கு கிளட்ச் சிச்சுவேஷன்ஸ்ல அந்த கிளட்ச் கோல்ஸ மெக்வாயர் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இது வந்து நான் மேட்ச் லைவ்ல பார்க்கும்போது, நான் வந்து என்ன நெனச்சேன்னா, சரி 1-1 ட்ரா ஆக போகுது. அவ்வளோதான் 80 மினிட்டுக்கு அப்புறம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ட்ரா ஆக போகுதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, ப்ரூனோ வந்து இந்த பாஸ் வந்து இப்படி போகும்னு அவன் நெனைக்கல. ஹானஸ்ட்லி நான் சொல்றேன். அது வந்து அந்த பால வந்து செட் பண்ணி கிராஸ் பண்ணும் அப்படின்லாம் அவன் போடல. வாலியா வந்துச்சு. அந்த வாலி பால வந்து கிராஸ் பண்ணான். ஃபார்ச்சுனேட்லி அது மெக்வாயருக்கு அது ஹெட்டரா மாறுச்சு. பட் த ஹெட்டர் வாஸ் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். பின் பாயிண்ட் அவன் வந்து மொமாஷ் டிவிலிக்கு சென்டர்லயும் அடிக்கல. மொமாஷ் டிவிலி வந்து நியர் கார்னர்ல நின்னுட்டு இருந்தான். பட் மெக்வாயர் அத பார்த்து ஃபார் கார்னர்ல அந்த பால வந்து ஹெட் பண்ணான். தட் வாஸ் எ கோல். நியர்லி லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு ஆப்போசிட்ல வந்து நீ ஸ்லைட் வந்து 3 டூ 4 மீட்டர்ஸ்க்கு நீ ஸ்லைட் பண்ணி அவனுங்கள வெறுப்பேத்திட்டு அங்க போய் இது செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தானுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அப்படி இருந்துச்சு ப்ரீ மேட்ச் வந்து அப்படி இருந்துச்சு. ஏன்னா, இந்த மேட்ச் வந்து யுனைட்டட் வந்து லாஸ் பண்றதுக்காகவே நம்மள்ட்ட வரானுங்க. அப்படிங்கிற மாரி சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் போன ஒரு பயலுக, அதுக்கப்புறம் மேட்ச்ச லாஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுங்க மூஞ்செல்லாம் பார்க்கணுமே! அப்படி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நல்ல வின். மெக்வாயர பத்தி நம்ம பேசியாச்சு. நெக்ஸ்ட் அப் என்ன விஷயம் அப்டின்னா, அந்த டாக்டிக்ஸ் பத்தி பேசியாகணும். பிகாஸ் ஆர்னே ஸ்லாட் என்ன சொல்லியிருந்தான் அப்டின்னா, யுனைட்டட் வந்து லோ பிளாக் ப்ளே பண்ணாங்க. அந்த லோ பிளாக் வந்து எந்த டீம் ப்ளே பண்ணாலுமே, அத வந்து உடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். அத பிரேக் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் எஸ்பெஷலி யுனைட்டட் வந்து லோ பிளாக் ப்ளே பண்ணும்போது, அத பிரேக் பண்றது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்டின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க ஸ்கோர் பண்ண கோலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு டோகோவோட ஒரு மிஸ்டேக் தான் சொல்லியாகணும். அது வந்து லிவர்பூல் வந்து ரொம்ப கிரியேட் பண்ணிலாம் ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்ல விரும்பல. கேக்போ வந்து எடுத்துட்டு வந்தான். ஃபினிஷ் அடிக்கிறதுக்கு பார்த்தான். அதுக்கப்புறம் டோகோ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பண்ணான். பட் அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்ட் வந்துச்சு.
கேக்போ வந்து ஆஃப் சைட் மாரி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஹி இஸ் நாட் ஆஃப் சைட். ஸோ அது வந்து ஒரு விஷயம். டோகோவோட ஒரு மோசமான டிஃபெண்டிங்கா மோசம்னு சொல்ல மாட்டேன். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லி ஆகணும் அந்த சிச்சுவேஷன்ல. ஏன்னா, லிவர்பூலோட அட்டாக்கர்ஸ் வந்து ஓவர்லோட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. டோகோ வந்து இந்த இடத்துல போய் ஒரு ஃபேக் பண்ணிட்டான் லிவர்பூலோட அட்டாக்கர். ஸோ அதனால அங்க ஒரு கோல் வந்துச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. தட்ஸ் அன் அன்பார்ச்சுனேட் கோல். பட் லிவர்பூல் ஓப்பன் பிளேல கிரியேட் பண்ணாங்க. பட் அங்க தான் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, நம்ம செனி லெமன்ஸ் அவன பத்தி நம்ம தனியா இந்த வீடியோல பேசப் போறோம். பட் இந்த டாக்டிக்ஸ் பத்தி நம்ம பேசணும் அப்டின்னா, ரூபன் அமரிம் பிரென்ட்ஃபோர்ட் கூட இதே 3 பேக் சென்டர் பேக் தான். ஷா, மெக்வாயர் அண்ட் டெலிக்ட். மெக்வாயர வந்து சென்டர்ல போட்டிருந்தான். டெலிக்ட் வந்து ரைட்ல போட்டிருந்தான். நான் மேட்சோட ரிவ்யூ அதாவது மேன் யுனைட்டட் வெர்சஸ் பிரென்ட்ஃபோர்டோட ரிவ்யூல என்ன சொல்லியிருந்தேன் அப்டின்னா, இனிமே மெக்வாயர நீ சென்டர்ல போட்டு டெலிக்ட்ட ரைட்ல போட்டு பிளே பண்ற அப்டின்னா, அந்த ஏன்னா 2 பேரோட பொசிஷன் ஆல்டர் பண்றான். மெக்வாயர் வந்து ஸ்லோ. ஸோ அதனால அவன் வந்து ரைட்ல தான் இருந்தாகணும். யார் உன்னோட சென்டர் பேக்ஸ்ல ஃபாஸ்டஸ்ட்டோ அவன வந்து நீ சென்டர்ல போட்டாகணும். பட் சாலிடா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். டெலிக்ட் வந்து சென்ட்ரல் பிளே பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் யோரோ ரைட்ல பிளே பண்ணணும் அப்படின்னு. பட் ஒன்ஸ் அகைன் அதே மிஸ்டேக்க பண்ணியிருந்தான். மிஸ்டேக்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்க வந்து மிஸ்டேக் இருந்துச்சு. நான் என்ன நெனச்சேன்னா, ஒன்ஸ் அகைன் அதே மிஸ்டேக் பண்றான். ஷா, மெக்வாயர், டெலிக்ட் இத பிளே பண்றான். ஈஸியா வந்து பிரேக் பண்ணிடுவானுங்க. ஏன்னா, ஈசாக் இருக்கான். அவனும் ஃபாஸ்ட்டா வந்து பிளே பண்ணுவான். சாலா, அதுக்கப்புறம் கேக்போ. 3 பேருமே ஃபாஸ்டஸ்ட்டான ஒரு அட்டாக்கர். ஸோ, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, தே டிட் அ மாஸ்டர் கிளாஸ். எனக்கு எப்படின்னே தெரியல. ஒரு கேம்ல வந்து மோசமா ப்ளே பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு கேம்ல இதே சென்டர் பேக் வச்சு சூப்பரா ப்ளே பண்றீங்கன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, அங்க தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எஸ் வி காட் அ சேஞ்ச். அது என்னன்னா, பிரென்ட்ஃபோர்ட் கேம்ல பயந்தீர் வந்து நம்மளுக்கு கோல் கீப்பரா இருந்தான். இந்த கேம்ல செனி லேமன்ஸ் நம்மளுக்கு கோல் கீப்பரா இருந்தான். ஸோ, தி கோல் கீப்பர்ஸ் ஹேட் அ கான்ஃபிடன்ஸ் இன் கோயிங் ஃபார்வர்ட். ஃப்ரம் டிஃபென்ஸ் டூ மிட்ஃபீல்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மேட்ச்ல தெரிஞ்சுச்சு. சண்டர்லேண்ட் மேட்ச்லயும் தெரிஞ்சுச்சு. என்னதான் யோரோ அவங்க ப்ளே பண்ணியிருந்தாலுமே, 2 மேட்ச்ல என்ன அப்டின்னா, சென்டர் பேக்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க முன்னாடி போறதுக்கு. ஏன்னா, தேவ் காட் அ ப்ராப்பர் கோல் கீப்பர். ஸ்வீப்பராவும் அவன் ப்ளே பண்ணுவான். அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஸ்டாப்பரும் ப்ளே பண்ணுவான். ஒரு என்ன சொல்றது? ஒரு நார்மல் கோல் கீப்பர் எப்டி பண்ணுவான்? ஒரு அந்த ட்ரெடிஷனல் கோல் கீப்பர்ன்னு சொல்லுவாங்கல்ல. மேனுவல் நியூயர், திபா கோத்தா, எடர்சன் இந்த மாரி சொல்லுவாங்கல்ல. இந்த மாரி கோல் கீப்பர் தான் நம்ம சென்னை லேமன்ஸ். ஸோ, நம்மளுக்கு வந்து ஒரு பால் பிளேயிங் கோல் கீப்பரோ, இல்ல வந்து அங்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடுற மாரி கோல் கீப்பரோ அதெல்லாம் நம்மள்ட்ட இல்ல. வி காட் அ ட்ரெடிஷனல் ப்ராப்பர் கோல் கீப்பர். தட் இஸ் சென்னி லெமன்ஸ். அண்ட் பீட்டர் ஸ்கிமிச்சல் அவனுமே மேட்ச் பார்த்துட்டு இருந்தாப்ல. லிவர்பூல் வெர்சஸ் மேன் யுனைட்டட. அவங்க நெறைய வாட்டி அவர காமிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா, சென்னி லெமன்ஸ் டிட் அ மாஸ்டர் கிளாஸ் சேவ்ஸ்ன்னே சொல்லலாம். ஒரு அந்த கேக்போட ஷாட் ஒண்ணா இருக்கட்டும், ஈசாக்கோட ஷாட் ஒண்ணா இருக்கட்டும். அத வந்து ஃபூட்லயே சேவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் டிஃபெண்டர் மேல பட்டு பால் மேல போயிருக்கும். அத வந்து நல்லா வந்து கேட்ச் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு சேவும் நல்ல ஒண்ணு பண்ணியிருப்பான். ஸோ, த ட்ரெடிஷனல் கோல் கீப்பர்ஸ் வில் கிவ் யூ த கான்ஃபிடன்ஸ் டூ தி டிஃபெண்டர்ஸ். ஸோ, அதுதான் இந்த மேட்ச்ல நம்ம பார்த்திருந்தோம். பிரென்ட்ஃபோர்ட்ல அது இல்ல. ஏன் அப்டின்னா, பேந்தீர் வந்து எப்பலாம் பேந்தீர் வந்து அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் அப்போ பேந்தீர் வந்து முன்னாடி வந்திருக்கணும். ஏன்னா, ஜிசூஸ் நெனைக்கிறேன். பிரென்ட்ஃபோர்டோட ஃபார்வர்ட். அவன் வந்து பால வந்து ஹெவி டச் பண்ணியிருப்பான். அப்ப வந்து கோல் கீப்பர் வந்து முன்னாடி வந்து பிரஷர் குடுக்கணும். இல்ல பால வந்து ஈஸியா கலெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்போ. பட் பயந்தீர் அப்படி பண்ண மாட்டான். போஸ்ட்லயே நிப்பான். ஸோ அந்த விஷயம் வந்து லெமன்ஸ் வந்து இந்த மேட்ச்ல பண்ணல. எஸ்பெஷலி சாலாக்கு ஒரு ஈஸியான சான்ஸ் கிடைச்சிருக்கும். சாலா வந்து பாஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, பட் ஹி டிட்ன்ட் பாஸ். ஷாட் அடிக்க போறான் அப்படியே தெரிஞ்ச உடனே லெமன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து குளோஸ் டவுன் பண்ணான். சாலா வந்து சீக்கிரம் அந்த ஷாட் எடுக்கணும். ஏன்னா குளோஸ் டவுன் பண்ணிட்டு இருக்கான்னு நெனச்சு, சாலா வந்து போஸ்ட்க்கு அந்த பக்கட்டு ஹி மிஸ்ட் த ஷாட். ஸோ அந்த மாரிலாம் இருக்கும்போது தி கோல் கீப்பர் வில் கிவ் அ பிக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த கேம். அத வந்து நம்ம பேசியே ஆகணும். ஸோ இதுதான் இந்த மேட்சோட ஒரு மெயின் பார்ட். ஏன்னா டாக்டிகலி ரூபன் அமரிம் டிட் அ பிக் சேஞ்சஸ். என்னதான் சென்டர் பேக்ஸ்ல அதே சென்டர் பேக்ஸ் இருந்தாலும் பிரென்ட்ஃபோர்டோட கம்பேர் பண்ணும்போது, பட் த பிளே ஸ்டைல் வாஸ் டிஃபரண்ட். ஏன்னா நம்ம ஜேமி கேரகர் வந்து போஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்லியிருந்தான் அப்டின்னா, மேன் யுனைட்டட் வந்து லிவர்பூலோட டிஃபெண்டர்ஸ வந்து பிரஸ் பண்ணல. பட் மேன் பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மேன் மார்க்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா? கூனியாவும், எம்பூமோவும் மேன் மார்க்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். செஸ்கோ வந்து லாஸ்ட் 2 கேம்ஸ்ல 2 பேக் டூ பேக் கோல்ஸ். செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணல. அது ரொம்ப ஒரு பிக் பாசிட்டிவ். ஏன் அப்டின்னா, மேட்ச்க்கு மேட்ச் நீங்க வந்து இந்த மேட்ச்க்கு என்ன தேவையோ, அத வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இத வந்து நீங்க யார்ட்ட பார்க்கலாம் அப்டின்னா, நீங்க ஆன்செலோட்டி கிட்ட பார்க்கலாம். ஏன்னா ஆன்செலோட்டி இத நெறைய பண்ணுவாப்ல. அண்ட் ஆல்சோ நீங்க பெப் குவார்டியோலாட்ட அதிகமா பார்க்க முடியாது. ஏன்னா, அவனோட பிளே ஸ்டைல் வந்து ஒண்ணு தான். பட் யுனைட்டட் வந்து ரூபன் அமரிமோட பிளே ஸ்டைல் வந்து ஹை பிரசிங் அண்ட் ஹை டிரான்சிஷன்ஸ் இதுதான் அவனோட பிளே ஸ்டைல். ஸோ இந்த பிளே ஸ்டைல்ல நீங்க வந்து உங்க கேம்ல என்ன தேவையோ அத வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ எஸ் இதான் வந்து டாக்டிகலி இதான் நடந்துச்சு. என்ன அப்டின்னா, லோ பிளாக் பண்ணிட்டு டிரான்சிஷன்ஸ்ல ஹையா பண்ணான். அண்ட் இந்த மேட்ச்ல நீங்க வந்து எம்புமோ, கூனியா, மவுண்ட் இந்த 3 பேர ஏன் ஸ்டார்ட் பண்ணான் அப்டின்னா, லெமன்ஸ் வந்து பால் டிஸ்ட்ரிபியூஷன் லாங்கா தான் பண்றான். அதாவது லாங் பால் டிஸ்ட்ரிபியூஷன் அதுதான் வந்து லெமன்ஸோட ஒரு திங், ஒரு டாக்டிக்ஸ் இந்த மேட்ச்ல. பிரென்ட்ஃபோர்டோடையும் சாரி சண்டர்லாண்டோடையும் அதே தான் இருந்துச்சு. லாங் பால் டிரான்ஸ்மிஷன். அங்க வந்து செஸ்கோ நின்னுட்டு இருந்தான். ஸோ செஸ்கோ கேன் ஹெட் தி பால். அவன் வந்து ஃபர்ஸ்ட்டே அவன் வந்து பால வந்து வின் பண்ண முடியும். பட் லிவர்பூல்ல தேவ் காட் வான் டைக் அண்ட் கொனாட்டே.
2 பேருமே பால வந்து வின் பண்ண முடியும். அண்ட் கிராவன்பெர்க் ஆல்சோ அவங்க வந்து சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா இருக்காங்க. ஸோ 3 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் பால வந்து ஈஸியா ஹெட்டர் வின் பண்ணிற முடியும். ஏரியல் பால்ஸ. அதாவது லெமன்ஸ் வந்து கோல் கீப்பர்லேருந்து அடிக்கிற பால்ஸ வந்து விர்ஜில் வான் டைக், கொனாட்டே அண்ட் கிராவன்பெர்க் இந்த 3 பேருமே ஈஸியா வந்து வின் பண்ண முடியும். பட் இந்த மேட்ச் என்ன ரூபன் ஆமரிம் வந்து டாக்டிக்ஸ் பண்ணான் அப்டின்னா, அதே தான் சென் லெமன்ஸ் வந்து மேல வந்து லாங் பால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவான். பட் ஃபர்ஸ்ட் பால வின் பண்ணாம, செகண்ட் பால வின் பண்ணுங்கங்கிறது தான் இந்த மேட்சோட டாக்டிக்ஸா இருந்துச்சு. செகண்ட், 3 மினிட்லயே எம்பூமோ வந்து அதே மாதிரி செகண்ட் பால் வின் பண்ணியிருப்பான். வான் டைக் வந்து மெக்கலிஸ்டர வந்து எல்போல அடிச்சிருப்பான். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் தட்ஸ் லக்கி. ஏன்னா ரூபன் ஆமரிம் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருப்பான். "எஸ் வி ஆர் கெட்டிங் லக்கி" அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு லக்கி கோல் தான் அது. ஏன்னா ரெஃப்ரி வந்து மேட்ச வந்து வேற ரெஃப்ரியா இருந்தா ஸ்டாப் பண்ணியிருப்பாப்ல. ஏன்னா ஹெட் இன்ஜுரி என்னதான் லிவர்பூலோட டிஃபெண்டர் வந்து அவனோட பிளேயரே வந்து அடிச்சிருந்தாலுமே தட்ஸ் ஹெட் இன்ஜுரி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்த மேட்ச்லலாம் அப்படி தான் நடந்திருக்கு. என்னதான் நீங்க வந்து அவனோட பிளேயர் தான ப்ரோ அவன் இது பண்ணான். எப்படி ப்ரோ ஃபவுல் ஆகும்? எப்படி ப்ரோ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்பால்ல இப்படி தான் நடக்கும். ஏன்னா, அந்த சீரியஸான ஹெட் இன்ஜுரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெக்காலிஸ்டர் வந்து ஹெட்ல வந்து பேண்ட்லாம் போட்டு வந்திருப்பாப்ல. அந்த புரொடெக்ஷன்லாம் போட்டு வந்திருப்பாப்ல. ஸோ அந்த மாரி செகண்ட் பால்ஸ வின் பண்ணி தான் அந்த கோல் வந்துச்சு. ஸோ இந்த மேட்சோட டாக்டிக்ஸ் என்ன அப்டின்னா, லாங் பால் போடு. லெமன்ஸ் கிட்ட வந்து லாங் பால் போடு. பட் ஃபர்ஸ்ட் பால அவங்க வின் பண்ண மாட்டாங்க. டைரக்ட்டா வின் பண்ண மாட்டாங்க. செகண்ட் பால வின் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாரி தான் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து எம்பூமோ வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பான். சேம் சிச்சுவேஷன் ஈசாக் வந்திருக்கும். பட் ஈசாக் வந்து அரவுண்ட் த கோல் கீப்பர் போகாம இன்சைட் தி கோல் கீப்பர் போயிருப்பான். அப்போ வந்து லெமன்ஸ் வந்து ஈஸியா ஷாட்ட சேவ் பண்ணியிருப்பான். பட் எம்பூமோ அடிச்ச ஷாட் வந்து வீக்கர் ஃபுட்ல ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர்பான ஷாட். ஸோ டாக்டிக்கலி இதான் நடந்துச்சு. லோ பிளாக் பிளஸ் ஹை டிரான்சிஷன் பிளஸ் வின்னிங் தி செகண்ட் பால்ஸ் இதான் டிரான்சிஷன். இதான் வந்து டாக்டிக்ஸா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபெண்டர்ஸ் அண்ட் லெமன்ஸ் இத பத்தி பேசியே ஆகணும். பிகாஸ் அதுக்கு முன்னாடி இந்த மேட்சோட இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். லெனி யோரோவா இருக்கட்டும், இல்ல ஹாஷுவா ஜெர்க்ஸியா இருக்கட்டும், செஸ்கோவா இருக்கட்டும் அண்ட் இவங்க எல்லாருமே மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணல. உகார்த்தேவும் ஸ்டார்ட் பண்ணல. பட் வந்து சப்ஸ்டிடியூட்ல வந்தாங்க. ஜெர்க்ஸி வந்து ப்ளே பண்ணவே இல்ல. பட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட பேஷன பார்க்கணும். லெமன்ஸ் வந்து கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், எம்பூமோ, கூனியா எல்லாரும் வந்து கட்டி தழுவிக்கிட்டு அப்படியே அவங்க பேஷன வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட் வி இயர்னிங் ஃபார் தீஸ் மச் ஆஃப் இயர்ஸ் அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் ராஷ்ஃபோர்ட் பார்த்திருப்பீங்க, கர்னாச்சோ பார்த்திருப்பீங்க. இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணல. பட் உள்ள வந்து 90 மினிட்ல வராங்க அப்படின்னா, இந்த மாரிலாம் சந்தோஷமா இருக்க மாட்டானுங்க. அவனுங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலடா, நம்ம கோல் அடிக்கலடா, அந்த மாரி தான் இருப்பானுங்க. பட் ஜெர்க்ஸிலாம் பாருங்க, அவன் வந்து இந்த சீசன்ல வந்து இந்த சீசன் வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. சப்ஸ்டிடியூட்ல தான் உள்ள வந்தான்னு நெனைக்கிறேன். பட் எல்லா மேட்சுமே ஹி டிட் அ குட் ஜாப் இன் என்ன சொல்றது? ரிலீசிங் தி பேஷன். அவன் வந்து மேட்ச வின் பண்ணதுக்கப்புறம், லிவர்பூல் மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் எல்லாரு கூடயும் வந்து கத்திக்கிட்டு, கொலாவிக்கிட்டு அந்த மாரி இருந்தான். அந்த பேஷன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டூ என்ன சொல்றது? மேன் யுனைட்டட் அப்டின்னா, நீங்க வந்து ப்ளே பண்ணா தான் உங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் வரும்னு கிடையாது. நீங்க ப்ளே பண்ணலனாலுமே உங்களோட பார்ட் வந்து மேன் யுனைட்டடுக்கு இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஸ்குவாடோட அழகுன்னு சொல்லுவேன். ரூபன் அமரிம் வந்து அந்த கல்ச்சர வந்து மாத்துனது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. திஸ் இஸ் வாட் ரூபன் அமரிம் வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான். வி ஆர் சேஞ்சிங் தி கல்ச்சர். நம்ம வந்து கல்ச்சர் வந்து ரொம்ப ஓவர்லேப் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டன் இன் ப்ரீவியஸ் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் அப்படின்னு நான் சொல்லியாகணும். இதுதான் நம்ம பண்ணியிருக்கணும். பட் இந்த ஒரு 2 ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ நம்ம வந்து இத பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ அம் ஹேப்பி வித் தட். அண்ட் ஆல்சோ லெமன்ஸ் ஒனானாவோட ஒரு பெரிய பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு அப்கிரேட் தான் லெமன்ஸ். பீட்டர் ஸ்கிமிச்சலா இருக்கட்டும், கோத்தாவா இருக்கட்டும், மேனுவல் நியூயரா இருக்கட்டும், எல்லாருமே லெமன்ஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஐ திங்க் ஹி இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் ஃபார் மான்செஸ்டர் யுனைட்டட். டேவிட் டிஹேயாவோட பெரிய ஆளா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, ஒரு பக்கம் கோர்த்தா வந்து அவன வந்து இது மென்டார் பண்ணிட்டு இருக்கான் பெல்ஜியம்ல. இன்னொரு பக்கம் யுனைட்டட்ல வந்து பீட்டர் ஸ்கிமிச்சல் அவன மென்டார் பண்ணிட்டு இருக்கான். தேவ் காட் எ சான்ஸ் அண்ட் அத பத்தி சொல்லியே ஆகணும். அண்ட் டிலிக்ட் சென்டர் பேக்ஸ் பத்தி நம்ம பேசணும். லூக் ஷாவும் நல்லா தான் ப்ளே பண்ணான். பட் டிலிக்ட் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் சீசன்ல வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்க மாரி பேசிட்டு இருக்காங்க. யூரோப்லேருந்து நெறைய டீல்ஸ் வந்துட்டு இருக்கு. சவுதிலேருந்து நெறைய டீல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒருவேள ப்ரூனோ பெர்னாண்டஸ் போனா, ஐ ஹோப் மத்தாயஸ் டெ லிக்ட் வந்து அவனோட கேப்டனா இருப்பான்னு நான் சொல்றேன்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, அவனோட அந்த பேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்த கல்ச்சர் ரீசெட்ல மத்தாயஸ் டெ லிக்ட் ரொம்ப ரொம்ப அந்த ஒரு பேஷனேட்டா இருக்கான். அந்த லீடர்ஷிப்பா இருக்கட்டும். சென்டர் பேக்ல மெக்வைர் அண்ட் டெ லிக்ட் வந்து அந்த லீடர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. அதாவது மெக்வையர் வந்து ஒரு காமன் கம்போஸ்ட் லீடர்ஷிப்பா இருப்பான். அவன் வந்து அதிகமா பிளேயர்ஸ் கூட வந்து நெறைய அக்ரஷன் காட்டுவான். ரெஃப்ரி கூட அக்ரஷன் காட்டுவான். பட் உங்களோட பிளேயர்ஸ்குள்ள வந்து காமா இருப்பான். பட் டிலிக்ட் வந்து எல்லா பக்கமும் அக்ரஷன் தான் இருப்பான். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். டிஃபென்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரியும். அந்த பால் கிளியரன்ஸா இருக்கட்டும், கோல் லைன் கிளியரன்ஸா இருக்கட்டும். ஹி இஸ் டூயிங் எ மேசிவ் ஜாப் ஃபார் மான்செஸ்டர் யுனைட்டட். தட்ஸ் வாட் வி வாண்ட் இந்த டிஃபெண்டர்ஸ். அதான் நான் சொல்லியே ஆகணும். லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்தா நெனச்சு பாருங்க. லிசாண்ட்ரோ மார்டினஸ், மத்தியாஸ் டி லிக்ட்
லெனி யோரோ, ஹாரி மெகுவயர் இந்த 4 பேருமே லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க தான். கொனாட்டே அண்ட் வேன் டைக் எப்படி பண்றாங்க அத பாருங்க. அதுக்கப்புறம் மேன் சிட்டில வந்து நம்ம குவார்டியல், அப்புறம் ரூபன் டியாஸ் இவங்களலாம் பாருங்க. ஸோ தே ஆர் டூயிங் எ மேசிவ் ஜாப் ஃபார் மான்செஸ்டர் யுனைட்டட். ஸோ டெ லிக்ட் வந்து ஃபியூச்சர் கேப்டன் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து கேப்டன் மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் மான்செஸ்டர் யுனைட்டட்ல. அண்ட் ஆல்சோ பிரீமியர் லீக்ல அந்த ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஹி இஸ் த பெஸ்ட் டிஃபெண்டர் இன் தி சீசன் இதுவரைக்கும். வேன் டைக்லாம் விட்டுருங்க. ரூபன் டியாஸ்லாம் விட்டுருங்க. அவங்களுக்கு மேல டெ லிக்ட் வந்து இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். த பெஸ்ட் டிஃபெண்டர் இதுவரைக்கும் இந்த சீசன்ல ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, மெத்தியாஸ் டெ லிக்ட் தான். ஸோ எஸ் இது ஒரு பிக் பாசிட்டிவ் ஃபார் அஸ் அண்ட் ஜுர்ஜன் கிளாப் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் மேன்செஸ்டர் யுனைட்டட் பத்தி. அதாவது என்ன அப்படின்னா, புரூசியா டாட்மண்ட்லேருந்து பிரீமியர் லீக் வர்றப்போ, லிவர்பூலும் அவன வந்து அப்ரோச் பண்ணாங்க. மேன் யுவையும் வந்து அப்ரோச் பண்ணாங்க. இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எஸ். ஏன்னா எனக்கே நெறைய நாள் தெரியாது. நான் ஒரு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஜுர்ஜன் கிளாப்ப வந்து மேன் யுனைட்டடும் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஜுர்ஜன் கிளாப் வந்து மேன் யுனைட்டடுக்கு ஏன் வரல அப்படின்னா, மேன் யுனைட்டடோட அப்போ இருந்த அந்த ஓனர்ஸ், அப்போ இருந்த அந்த போர்ட், அந்த டைரக்டர் ஆஃப் ஃபுட்பாலா இருக்கட்டும், அந்த சிஇஓவா இருக்கட்டும், இவங்களோட அந்த அந்த விஷன் வந்து ஜூர்ஜன் கிளாப்க்கு பிடிக்கல. ஏன்னா, நேத் நேத்து தான் அந்த இன்டர்வியூ பண்ணான்னு நெனைக்கிறேன். நெறைய கோட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுல ஜூர்ஜன் கிளாப் என்ன சொல்லியிருந்தாப்ல அப்டின்னா, யுனைட்டட் வந்து போக்பாவ வந்து மறுபடியும் கொண்டு வந்தாங்க. ரொனால்டோவ மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இந்த மாரி செட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ், இந்த மாரி செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து சிஸ்டம்க்கு என்ன தேவையோ, அந்த டீமுக்கு என்ன தேவையோ, அந்த மாரி பிளேயர்ஸ் தான் நான் வாங்குறதுக்கு விரும்புவேன். ஸோ இத நான் சொல்லும்போது யுனைட்டடுக்கும் எனக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து இல்ல. ஸோ நான் யுனைட்டடுக்கு போகல. அதுக்கப்புறம் தான் லிவர்பூல் வந்தாங்க. அவங்க வந்து ப்ராப்பர் ஃபுட்பாலிங் ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்க. அதாவது ஃபுட்பாலிங் ஐடியாஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐவ் கான் டூ லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இது வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து ஜுர்ஜன் கிளாப் மேன் யுனைட்டடுக்கு வரலன்னு. ஏன்னா, அப்போ இருந்த யுனைட்டடோட ஓனர்ஸா இருக்கட்டும், சிஇஓஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணானுங்க அப்டின்னா, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ வாங்கி ரெவென்யூ அதிகப்படுத்துறதுக்கு தான் அவனுங்க வந்து இது பண்ணானுங்களே தவிர, ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸ வாங்கி, ஒரு கம்மி வேல்யூ பிளேயர்ஸ வாங்கி, நம்ம வந்து ஃபுட்பால வெளிய அதிகமா இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொனால்டோவா இருக்கட்டும், சான்சோவா இருக்கட்டும், போக்பாவா இருக்கட்டும், மேட்டிச்சு, மாட்டா இந்த எல்லா பிளேயர்ஸுமே ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ சைன் பண்ணி, அவங்கள வந்து துவம்சம் பண்ணி, ரெவென்யூலாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவனுங்கள வெளில விட்டுருவானுங்க. ஸோ இதுதான் வந்து நெறைய நடந்திருக்கு. மெக்வாயரும் அப்படிதான். நெறைய பேர் சொல்லிட்டே போலாம். இந்த மாரி தான் நடந்திருக்கு நம்ம யுனைட்டட பொறுத்தவரைக்கும். ஒனானாவுமே அப்படிதான். ஒனானாவும் அப்படிதான். ஒனானா வந்து இன்டர் மிலான்ல ஃபைனல் ப்ளே பண்ணான் மேன் சிட்டியோட யுசிஎல் சாம்பியன்ஸ் லீக்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். சரி இவன வாங்குவோம். டென் ஹாகோட பெஸ்ட் சைனிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு, டென் ஹாக் ஒரு விஷயம் பண்ணான் பாருங்க. அவனோட ஏஜென்சிக்குள்ளயே எல்லா பிளேயரையும் வாங்குனானாமா. ஸோ இந்த விஷயம்லாம் வெளில அப்ப தான் வருது. பேர் லெவர்குசனோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் சொல்லியிருக்காப்ல, டென் ஹாக் வந்து அவனோட ஏஜென்சிக்குள்ளேயே இருந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எங்கள்ட்ட கேட்டான். ஸோ நாங்க வந்து சஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாரி நடந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வெளில தொரத்திட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாப்ல. ஸோ எஸ் இதெல்லாம் ஒரு ரீசன் அண்ட் ஜூர்ஜன் கிளாப்பும் சொல்லியிருந்தாப்ல. சிஸ்டம்க்கு தேவையான பிளேயர்ஸ நான் கேட்டேன். பட் அவங்க வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் தான் நாங்க உங்களுக்கு குடுப்போம். இத வச்சு நீங்க ப்ளே பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு செட் ஆகல. நான் வந்து ஃபுட்பால வந்து மெயினா வச்சு ப்ளே பண்ற ஒரு மேனேஜரு. நான் வந்து ரெவென்யூலாம் எனக்கு தேவை கிடையாது. பிசினஸ்லாம் தேவை கிடையாது. வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளில போய்ட்டாப்ல. ஸோ எஸ் இதான் நடந்துச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மேன் யுனைட்டட் வெர்சஸ் லிவர்பூல் மேட்ச் பத்தின்னு சொல்லிட்டு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பார்க்காம லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.